இந்த சாப்டர்ல நம்ம செலக்ட் அண்ட் மேனிபுலேட் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். செலக்ட் அண்ட் மூவ், ரொட்டேட், ஹேலின், பைவட், டூப்ளிகேட், சேனல் பாக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட், ஸ்னாப்பிங், இந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் அண்ட் மூவ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ மாயால ஒரு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். இது விண்டோ செலக்ட் நீங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ விண்டோ செலக்ட் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா யூ ஹாவ் மூவ் டூல். ஓகே, கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த செலெக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இந்த கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா அது செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ செலக்ட் ஆயிருக்கு. ரெண்டுமே சேர்த்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் ட்ராக் பண்ணீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து செலக்ட் ஆகும். எது நான் செகண்ட் செலக்ட் பண்றேனோ ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ஹைலைட் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலெக்ஷன், செகண்ட் செலெக்ஷன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த செலெக்ஷன் ஆப்ஜெக்ட் வருது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு ஆக்சஸும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சஸ்ல மூவ் பண்ணணும். இந்த ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா ஸோ ஒரு ஆக்சஸ்ல மட்டும் நீங்க ஈஸியா மூவ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு ஆக்சஸ் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டவுன் டு திஸ் கார்னர். ஓகே, ஸோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா வியூ போர்ட்லயே எக்ஸ், ஒய் அண்ட் ஜி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் எது இதுல இருக்கு அப்படின்றது இங்கேயே காமிச்சிடும். ஸோ ஈஸியா நீங்க ஒரு ஆக்சஸ்ல நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து Z ஆக்சிஸ்ல நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா Z ஆக்சிஸ்ல மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். தனித்தனியா நீங்க மூவ் பண்ணனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வியூஸ்லயும் உங்களுக்கு அந்த வியூ போர்ட்ல உங்களுக்கு அந்த கிஸ்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன்ஸ் இருக்குல்ல, லைன் மாதிரி ஆரோ மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் கிஸ்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிஸ்மோஸ் காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஆக்சிஸ்ல போய் மூவ் பண்ணிக்கலாம். நீங்க புதுசா மாயா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த ஆரோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் தட் அப்படின்னும் போது நீங்க இங்க நடுவுல கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். நடுவுல கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, பெர்ஸ்பெக்டிவ் வியூல அது மூவ் ஆகுது. எங்க கரெக்டா வைக்கிறோமா இல்லையா அப்படின்றது வந்து கிளீனா தெரியாது. இப்போ நான் இது டாப் மேல வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வச்சுட்டேன். நான் சென்டர்ல வச்சு சென்டர்ல பிடிச்சு நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் ரொட்டேட் பண்ணி பார்த்தேன்னா கரெக்டா அது டாப்ல இருக்காது. ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் 4 வியூ போர்ட்ஸ். நான் கரெக்டா அதை பிளேஸ் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றது இந்த 4 வியூ போர்ட்லயும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சைட் வியூல கரெக்டா இந்த இடத்துல நீங்க இந்த ஆக்சஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 2D, தட் இஸ் 2Dல தான் காமிக்கும். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இங்க மூணாவது ஆரோ அப்படின்றது வந்து இங்க இருக்காது. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இதுல 3 ஹைலைட்டா இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாவது இல்ல, ஒன்லி 2 ஆக்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் வே. எதுக்காக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து இந்த 2 ஆக்சிஸ்ல மட்டும்தான் மூவ் ஆகும், இந்த 3rd ஆக்சிஸ்ல மூவ் ஆகாது. ஸோ கரெக்டா அதோட டாப்ல வைக்கிறேன். ஓகே, ஸோ இதை கொண்டு போய் இந்த டாப்ல வைக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இத ஸ்பேஸ் பார் கொடுத்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ கெப்ட் இட் ஆன் த ஸ்பியர். ஓகே, ஸோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து மூவ் டூல்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா டூல் செட்டிங்ஸ் வரும். எப்பயுமே ஜஸ்ட் ரீசெட், புதுசாக ஒர்க் பண்ணும்போது அதை ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஆக்சஸ் தான். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஆக்சஸ்ல மட்டும் மூவ் ஆகணும் அப்படின்னா யூ கேன் மூவ், த அதர் ஆக்சஸ்ல மூவ் ஆகாது. இது பிளேனார். ஓகே, ஸோ பிளேனார் இதுல உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஒரு ஆக்சஸ்ல மட்டும் கேன் மூவ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆரோஸ் உங்களால முடியல அப்படின்னா you can just use this 3 planar axis to move. சரியா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது ரொட்டேட் பார்க்க போறோம். ரொட்டேட் அப்படின்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரொட்டேட். ஓகே, ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து இ. ஓகே, ஸோ மூவோட ஷார்ட்கட் கீ W அண்ட் ரொட்டேட்டோடது இ. ஓகே, இ அப்படின்னும் போது ஸோ இந்த ரொட்டேஷன் ஒரு வயர்ஸ் மாதிரி இருக்கும் அரௌண்ட் த ஆப்ஜெக்ட், செலக்டட் ஆப்ஜெக்ட். இப்போ
நான் ஏதாவது ஒரு ஆக்சஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளேஸ்ல வச்சு நான் ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆப்ஜெக்டை வந்து ஈஸியா நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஆக்சஸ். ஓகே, எக்ஸ் ஒய் அண்ட் ஜி ஆக்சஸ் இதுலயும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆக்சஸ் உங்களுக்கு எந்த ஆக்சஸ்ல நீங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஆக்சஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சஸ்ல நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஒரு ரெட் கலர்ல ஹைலைட் ஆகுதுல, ஸோ அதை மட்டும் நீங்க இப்போ செலக்ட் பண்ணதுனால எல்லோ கலர்ல தெரியுது. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது அது ரெட் கலர்ல தெரிஞ்சிருக்கும். இங்க கிளிக் பண்ணோன்னே இங்க ரெட் கலர்ல தெரியுது பாருங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்கா எல்லோ கலரா மாறிடும். ஸோ நீங்க அதை மூவ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர்ல நீங்க ஜெட் ஆக்சிஸ்ல நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு ஆக்சிஸ் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிஸ்க்கும் ஒரு கலர் காமிக்கும். ஸோ நீங்க எந்த ஆக்சிஸ்ல நீங்க ரொட்டேட் பண்றீங்களோ ஸோ அந்த ஆக்சிஸை ஈஸியா இங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்பியரை நீங்க எந்த ஆக்சிஸ்ல மூவ் பண்ணாலும் இந்த செலெக்ஷன்ல மட்டும்தான் தெரியும். இந்த செலெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரே ஆக்சிஸ்ல தான் தெரியும். ஏன்னா வந்து அது ஆல் த சைட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லுக் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நீங்க இதை இங்க நடுவுல பிடிச்சி மூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஆல் த 3 ஆக்சிஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். இதே மாதிரி நீங்க நான் ஃபர்ஸ்ட் மூவ்க்கு சொன்னால ஸோ அதே மாதிரி நீங்க இங்க போயிட்டு ஒரு ஆக்சிஸ்ல மட்டும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஆக்சிஸ்ல நீங்க மூவ் பண்றீங்களோ ஸோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க மூவ் பண்றது பார்க்கணும் அப்படின்னா எந்த ஆக்சிஸ் எவ்வளவு அமௌண்ட்ல மூவ் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் பாக்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைட் வியூல போயிட்டு நான் மூவ் பண்ணேன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ எல்லா ஆக்சிஸ்லயும் இங்க மூவ் ஆகுது. இதை நான் ரீசெட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் 0 0 and 0 டைப் பண்ணிடுறேன். ஸோ ரீசெட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன். இப்போதைக்கு இதை மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன் அண்ட் இதை வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கியூப் இருக்கு. ஸோ கியூபை வந்து நான் ஸ்கேல் பண்ண போறேன். ஸ்கேலுக்கு யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து யூ ஹேவ் டு பிரஸ் ஆர். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிடுறேன். இந்த 3 டூலையும் நீங்க ரீசெட் பண்றது எப்படின்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட செட்டிங்ஸ் வரும், ஜஸ்ட் ரீசெட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் ஒரு கலர் காமிக்குது. ஸோ எந்த ஆக்சிஸ்ல நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஆக்சிஸ்ல நீங்க இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் டூ இட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஒய் ஆக்சிஸ்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஒய் ஆக்சிஸ்ல பண்ணிக்கலாம் அண்ட் ஜெட் ஆக்சிஸ்ல நினைச்சா ஜெட் ஆக்சிஸ்ல பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அன்டூ பண்ணிடுறேன். அன்டூக்கு வந்து கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஈவனா ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு சென்டர் ஆஃப் த கிஸ்மோவை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்கேல் பண்ணீங்கன்னா ஈவனா ஸ்கேல் ஆகும். சரியா? ஸோ ஈவனா ஸ்கேல் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஈஸியா நீங்க சென்டரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிகர் கியூப் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ இதுல பார்க்கலாம். இதுல ஏதாவது ஆக்சஸ்ல நீங்க ஸ்கேல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வில் கெட். ஓகே, ஸோ ஈவனா ஸ்கேல் பண்ணும்போது அதே மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டு transform the objects which you going to create. Next one, pivot. Okay, so pivot அப்படின்றதுனா pivot சொல்லுவாங்க இல்லாட்டி pivot சொல்லுவாங்க. ஸோ இந்த pivot அப்படின்றது அப்படின்னா இப்போ நான் ஸ்கேல் பண்றேன்னா சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ல இருந்து மூவ் ஆகுது. ரைட்? ஸோ அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இல்லாட்டி இந்த ஒரு சென்டர் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோன்னே சென்டர் ஆகுறதுல இதுதான் pivot ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த பைவட்டை நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு நான் மூவ் டூல் போய்க்கிறேன். இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் கோயிங் டு மை சைட் வியூ. ஓகே, ஸ்பேஸ் பார் கொடுத்து நான் சைட் வியூக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த பைவட்டை நான் மூவ் பண்றேன் டு த பாட்டம் ஆஃப் திஸ் சிலிண்டர். சரியா? பாட்டமுக்கு நான் மூவ் பண்ணிடுறேன். ஸோ திருப்பி இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய மூவ் டூல் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூ போயிட்டு ஆர் கொடுத்து நான் இப்போ ஸ்கேல் பண்ணேன்னா என்னுடைய ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைவட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்கேல் ஆகும்.
இப்போ நான் இது வந்து ஒரு ஆக்சிஸ்ல இதை வந்து நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த கிரீன் ப்ரெஸ் பண்ணி ஐ கேன் இன்க்ரீஸ் இட். ஓகே, ஸோ இதுவே பைவட் வந்து நடுவில் இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணி நான் சென்டர் கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ திருப்பி இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஆர் கொடுத்து இப்போ நான் ஸ்கேல் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஆகுது. ஓகே, ஸோ இதுவே நான் இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணி நான் கீழே வச்சேன், தட் இஸ் லெஃப்ட் வியூ போயிடுறேன். ஓகே, ஸோ கீழே வச்சுட்டு இப்போ இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் வியூ இப்போ நான் ஸ்கேல் பண்ணேன்னா என்னுடைய இது வந்து அந்த பைவட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கேல் ஆகுது. ஓகே, ஸோ ரொட்டேஷன் எல்லாமே அப்படிதான். இந்த பைவட் பாயிண்ட் கீழே வச்சுட்டு நான் இப்போ ரொட்டேஷன் பண்ண போறேன். ஸோ ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பைவட் பாயிண்ட் பேஸ் பண்ணியே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஒரு பாக்ஸோ இல்லாட்டி ஒரு கியூபோ எடுத்துக்கிறேன். ஸோ கியூபை வந்து அந்த கரெக்டாக அந்த டாப் வியூவில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கியூப் தெரியல. நீங்கள் இப்போ 4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூப் வந்து கிடைக்கும். ஜூம் பண்ணுறேன், ஜூம் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணி ஆன் டாப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இது வந்து இது மேலேயே ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணி சென்டர் ஆஃப் திஸ் ஸ்பியர் கொண்டு வந்துட்டு ஓகே, ஸோ இப்போ திருப்பி இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி இங்கே ரொட்டேஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போயிடுறேன். பெர்ஸ்பெக்டிவ் வியூ போயிட்டு நான் இப்போ ரொட்டேட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க எனக்கு அந்த ஸ்பியர் மேலேயே ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த அனிமேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு பார்ட்டில் மட்டும் நீங்கள் வச்சு அதை ஸ்கேல் பண்ணுறதோ இல்லாட்டி எடிட் பண்ணுறதோ ரொட்டேட் பண்ணுறதோ வேணும்னா நீங்கள் பைவட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகுது டூப்ளிகேட். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதை டூப்ளிகேட் பண்ணுவோம். டூப்ளிகேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மெனுஸ்க்கும் நீங்கள் போகும்போது இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் ஷார்ட்கட் பார்க்கணும் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூல் ஹேவ் ஷார்ட்கட்ஸ். சரியா, ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கு. ஸோ கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க ஒரு காப்பி வருது. ஓகே, ஸோ எத்தனை தடவை நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் ஸோ அத்தனை தடவை அந்த காப்பி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா, ஸோ ஒரு காப்பி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இப்போ இந்த 2 பாயிண்ட் ட்ரீ இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். டி ப்ரெஸ் பண்ணி நான் மூவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாவும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, ஸோ டெலிட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நார்மல் டூப்ளிகேட் வேற, டூப்ளிகேட் ஸ்பெஷல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா, ஸோ இந்த டூப்ளிகேட் ஸ்பெஷல்ல சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஸ்பெஷல். சார் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகும். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் காப்பி அப்படின்னு இருக்கு. காப்பி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்து உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுக்கும், இல்லாட்டி ஒரு காப்பி எடுத்து கொடுக்கும். இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் பேரண்டட். இப்போ நீங்க வந்து ஒரு ரிக்கிங்லயோ இல்லாட்டி ஒரு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன்லயோ நீங்க பேரண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேரண்டோட சேர்த்து வரும். ஓகே, நீங்க அது வந்து பேரண்டோட அட்டாச் ஆகி வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ல்ட் அப்படின்னா இண்டிபெண்டா வரும். ஓகே, ஸோ செப்பரேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கு. டிரான்ஸ்லேட் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். ஓகே, இப்போ இந்த ட்ரீயை வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஸோ டூப்ளிகேட் எடுத்து நான் மூவ் பண்றேன். ஸோ இந்த வேல்யூல எனக்கு ஒரு 5 ட்ரீஸ் வேணும் இல்லாட்டி 6 ட்ரீஸ் வேணும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நான் எவ்வளோ வேல்யூ வேணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் பார்த்துறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்றேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கோ டு சேனல் பாக்ஸ். சேனல் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய இதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஃப்ரீஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃப்ரீஸ்ன்னு பண்ணீங்கன்னா இங்கே எல்லாமே 0 ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் எவ்வளோ வேல்யூல நான் மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா
-11 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கோ பேக் டு 0. இங்க 0 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிடும். சரியா? எந்த ஆக்சிஸ் பாருங்க, டிரான்ஸ்லேட் z ஆக்சிஸ் -11. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இது x, இது y அண்ட் இது z ஆக்சிஸ். ஸோ இதுல போயிட்டு நீங்க -11 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் காப்பீஸ் இருக்கு. ஸோ எத்தனை காப்பீஸ் வேணும், எனக்கு ஒரு 6 காப்பீஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தேன்னா ஜஸ்ட் கிளிக் அப்ளை. பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 6 காப்பீஸ் வந்துச்சு. 5 காப்பீஸ் இனஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட். ஸோ பாத்தீங்கன்னா ஈஸியா இன்ஸ்டன்டா எத்தனை காப்பீஸ் வேணுமோ அண்ட் ஈவன் ஸ்பேசிங்ல ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இதே மாதிரி ஸ்கேலிங்லயும் சரி ரொட்டேஷன்லயும் சரி எல்லாமே டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஸ்கேலிங்லயும் சரி ரொட்டேஷன்லயும் சரி இதே மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேலிங்ல ஒரு ஆர் கொடுத்து ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க வைக்கிறேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா ஸ்கேல் 1.2ல வச்சிருக்கேன். ஸோ அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து எல்லா ஆக்சிஸ்லயும் 1.2 அண்ட் 1.2. இதுல வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காகன்றதுனால 3 காப்பீஸ் எடுத்துக்கிறேன். அப்ளை. பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா 1.2 இன்க்ரீஸ் ஆகி you'll get this option. சரியா? ஸோ பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ டூப்ளிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்பெஷல் இஸ் வெரி ஸ்பெஷல் தென் த நார்மல் டூப்ளிகேட். சரியா? ஓகே, ஸோ இந்த டூப்ளிகேட் ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாக்ஸ் அப்படின்றத கொஞ்சம் எலாபரேட்டடா பார்ப்போம். ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் இந்த சேனல் பாக்ஸ் வந்து இங்க இருந்தது. ஓகே, ஸோ சேனல் பாக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் தட் இஸ் ஒரு ஆப்ஜெக்டுடைய பேராமீட்டர்ஸ் இதுல காமிக்கும். சரியா? எந்த ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அதோட பேராமீட்டர்ஸ் இங்க காமிக்கும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன், நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் டோன்ட் சேவ்னு கொடுத்துறேன். ஜஸ்ட் கோ ஃபார் அ நியூ கியூப். ஓகே, ஸோ இந்த கியூபை ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ நான் ஸ்கேல் பண்ணும்போது கூட இங்க பாத்தீங்கன்னா நான் என்னென்ன பண்றேனோ எல்லா வேல்யூஸுமே இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் டிரான்ஸ்லேட் ஒய் அப்படின்னு இருக்கு. ஸோ டிரான்ஸ்லேட் ஒய் இல்லாம நான் 0 பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இதை இப்போ 10 இல்லாட்டி -10 கொடுத்தேன்னா -10ல போய் சேவ் ஆகும். ஓகே, ஸோ போய் அங்க நிற்கும். சரியா? ஸோ இதை வந்து நான் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ நம்ம 1 தட் இஸ் டிரான்ஸ்லேட் ஆகி த வேல்யூ 1ல போய் அது நிற்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் இருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இங்க போய் வேல்யூ நான் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க கிளிக் பண்ணி தட் இஸ் நான் இங்க போனோடனே இந்த ஒரு பாக்ஸ்ல போனோடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரலல் லைன்ஸ் வருது. ஸோ நான் கிளிக் பண்ணி எந்த வேல்யூல நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த வேல்யூல நான் மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எந்த ஆக்சிஸ்ல நீங்க ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஆக்சிஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எந்த ஆக்சிஸா இருந்தாலும் ஈஸியா நீங்க அதை மூவ் பண்ணிக்கிறதோ ஒர்க் பண்றதோ யூஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கேலிங் ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல நீங்க ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமைஸ் ஒய் ஆக்சிஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், Z ஆக்சிஸ் பண்ணாலும் ஈஸியா நீங்க பண்ண முடியும். சரியா? ஸோ இதுல நேம் மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிட்டு கியூப் அப்படின்னு நேமும் மாத்திக்கலாம். சரியா? இப்போ இந்த 3 வேல்யூமே சேர்த்து பண்ணணும் அப்படின்னா இது 3த்தையுமே செலக்ட் பண்ணிட்டு நீங்க எல்லா ஆக்சிஸ்லயுமே நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். தெரியுதா? ஸோ ஸ்கேல் ஈவனா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து 0 பண்ணிடுறேன், எல்லாத்தையும் 0 அண்ட் டிரான்ஸ்லேட் ஸ்கேல் வந்து 1 இருக்கணும். ஸ்கேல் வந்து 1. ஓகே, ஸோ இதை வந்து எல்லா ஆக்சஸ்லயும் நான் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இது 3த்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி நீங்க ஸ்கேல் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்க ஆட்ரிபியூட்ஸ் நம்ம லேட்டரா பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ஸ் இருக்கு. ஸோ இன்புட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிகியூப் இருக்கு. பாலிகியூபோட மெஷோட இன்புட்ஸ் இருக்கும். ஸோ
அது ஹைட் வித் எல்லாமே நீங்க இங்க மாத்திக்கலாம். இது வேற. அண்ட் ஆல்சோ இந்த கியூப் இதோட வேல்யூ வேற. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் ஆஃப் இட். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா சேனல்ஸ். ஓகே, சேனல் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்ரிபியூட்ஸும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்றது இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். கட் செலக்டட், இல்லாட்டி காப்பி செலக்டட், பேஸ்ட் செலக்டட், டெலிட் செலக்டட். ஸோ அந்த மாதிரி மியூட் பண்ணிக்கலாம், பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். எடிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சேனல் பாக்ஸ்ல நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும், ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல போய் நீங்க ஆட்ரிபியூட்ஸ் ஆட், ஸோ இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆட்ரிபியூட். ஸோ ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் ஆட்ரிபியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆட்ரிபியூட்டையும் நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது ஆட் பண்ணாலும் ஈஸியா பண்ணிக்கலாம். லாக் பண்ணாலும் லாக்கும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ இருக்கும். ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கணுமோ ஸோ அதை மட்டும் நீங்க செப்பரேட்டா பார்த்துக்கலாம். கிளியர் பிலோன்னு கொடுத்தீங்கனாலும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே கிளியரும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் பாக்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஆட்ரிபியூட் எடிட்டர் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு கியூப் எடுத்திருக்கேன். லெட் மீ ஹேவ் இட் பிகர். இப்போ இந்த ஆட்ரிபியூட் நீங்க ஓபன் பண்ணணும்னா as I said before நீங்க இந்த இடத்துல போயிட்டு ஆட்ரிபியூட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆட்ரிபியூட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இந்த சைட்ல போனீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட் எடிட்டர் இருக்கும். ஸோ அந்த ஆட்ரிபியூட் எடிட்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா ஸோ அந்த ஆட்ரிபியூட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ் ஃபுல்லாவே இதுல இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பி கியூப். இப்போ இந்த பி கியூப் வந்து பாத்தீங்கன்னா இதோட பேரு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இங்க கூட நீங்க போய் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி இது மேலே கிளிக் பண்ணி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கூட மூவ் ஆகும். திருப்பி 0 ரீசெட் பண்ணிடுறேன். ரொட்டேட் பண்ணாலும் எந்த ஆக்சிஸ்ல நீங்க பண்ணணுமோ ஸோ அந்த ஆக்சிஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஷேர் பண்ணணும் நீங்க பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த ஆக்சிஸ்ல நீங்க ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஆக்சிஸ் இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆக்சிஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்க இங்க பாத்துக்கலாம். அதோட பைவட் ஏதாவது நீங்க அஃபெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இதுல போயிட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாலிஸ்பியரோட எல்லா விஷயங்களும் இங்க வந்து ஸ்மூத் மெஷ் பண்ணீங்கன்னா ஸ்மூத் மெஷ், ஸோ டான்ஜென்ட் ஸ்பேஸ், ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இப்போ அர்னால் ரெண்டுல நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அது வந்து விசிபிள் டு டெஃப்யூஸ் இல்லாட்டி கிளாசி அதெல்லாம் வேணும்னா செல்ஃப் ஷேடோஸ் வேணும்னா நீங்க இங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் டேக் இட் ஆஃப். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாலி கியூப். பாலி கியூபோட ஹைட் வித் எல்லாமே நீங்க இந்த இடத்துல மாத்திக்கலாம். ஸோ இப்போ வித் இருக்கு. ஸோ வித்தை வந்து நான் அங்க சேஞ்ச் பண்ணேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே நான் வித் வந்து சேஞ்ச் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்கேலிங், பட் நான் இதை வந்து எடிட் பண்றேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்கேலு ஹைட் அதுல மட்டும் தான் நம்ம எடிட் பண்றோம். ஓகே, ஸோ வித் அண்ட் ஆல்சோ டெப்த். ஓகே, ஸோ இதுக்கு செக்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. மெஷ் அப்படின்றது இந்த லைன்ஸை தான் நம்ம மெஷ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி வயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிக்கலாம் மாயால. ஓகே, ஸோ இந்த லைன்ஸை வந்து நம்ம வயர் ஃப்ரேம் சொல்லுவோம். இதுல சப்டிவிஷன் வித் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ வித்தோட சப்டிவிஷன் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த சப்டிவிஷன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதுல போயிட்டு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டோட சப்டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ டெப்த்தோடதும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்க கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இதுல 1 அப்படின்னு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸ்ல உங்களுக்கு காமிக்கும் அது இங்க காமிக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இனிஷியல் ஷேடிங் குரூப். இனிஷியலா இது வந்து பாத்தீங்கன்னா லாம்பர்ட் 1ல இருக்கு, which is the default material. ஓகே, ஸோ டிஃபால்ட் மெட்டீரியலை தயவு செய்து அஃபெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும் அந்த டிஃபால்ட் மெட்டீரியலோட தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட் எடிட்டர். இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் சரி, மாடிஃபை பண்ணாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணாலும் சரி இந்த ஆட்ரிபியூட் எடிட்டர்ல வந்து அது ஸ்டோர் ஆயிடும். ஸோ தட் இட்ஸ் லைக் அ ஹிஸ்டரி. போய் மெமரியில உட்கார்ற மாதிரி இதுலயும் போய் உட்காந்துரும். ஸோ
அதை நீங்க ஹிஸ்டரி டெலீட் பண்ற வரைக்கும் அந்த ஆட்ரிபியூட்லயே இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆட்ரிபியூட்ல நீங்க ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட் எடிட்டர். ஓகே, ஸோ நான் ஆட்ரிபியூட் எடிட்டர்ல காமிச்சது கொஞ்சம் வந்து இந்த உங்களுடைய சேனல் பாக்ஸ். ஓகே, சேனல் பாக்ஸ் நான் இங்க கிளிக் பண்றேன், சேனல் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அந்த சேனல் பாக்ஸ்லயும் இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் இன்புட்ஸ். ஓகே, ஸோ அந்த இன்புட்ஸ்ல பாலி கியூப்ல போனீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வித் ஹைட் டெப்த் நான் ஆட்ரிபியூட் எடிட்டர்ல காமிச்சல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலி கிரியேட் பண்ணப்போ என்ன இருக்கோ அது இங்க இருக்கும். பட் ஆனா இதை நான் மாடிஃபை பண்ண உடனே இது எல்லாமே இங்க இருக்காது. ஓகே, ஸோ இருந்தாலும் நீங்க இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு அஃபெக்ட் ஆகும். சரியா? ஸோ அதனால பி கேர்ஃபுல் வித் திஸ். ஆட்ரிபியூட் எடிட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்னாப்பிங் பார்க்க போறோம். ஸ்னாப்பிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக அப்படின்னா ஒரு மாடல்ஸையோ இல்லாட்டி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸையோ நீங்க அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது ஸ்னாப்பிங். ஓகே, ஸ்னாப் அப்படின்றது என்ன? இது கூடயாவது போய் கரெக்டா ஒட்டணும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லாட்டி கியூப் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு இங்க டாப்ல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஸ்னாப் டு கிரிட், ஸ்னாப் டு கர்வ்ஸ் அண்ட் ஸ்னாப் டு பாயிண்ட்ஸ், ஸ்னாப் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்பிங் இருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு ஆப்ஜெக்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஐ கீப் இட். இதை எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்னாப் டு கிரிட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்றேன். பாத்தீங்கன்னா கிரிட் கூட ஸ்னாப் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ ஈஸியா ஸ்னாப் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டோட ஸ்னாப் ஆகல, பட் கிரிட் கூட நம்மளுக்கு ஸ்னாப் ஆகும். சரியா? ஒரு கர்வ் போட்டிருந்தீங்க அப்படின்னா கர்வ் கூட நீங்க ஸ்னாப் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் கூட ஸ்னாப் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் பிரிங் இட் ஹியர். ஸோ இப்போ இதுல நான் மூவ் பண்ணேன்னா பாயிண்ட் கூட ஈஸியா மேட்ச் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதுல காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் F9 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை செலக்ட் பண்றேன், ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கிறேன். இந்த பாயிண்ட் ஸ்னாப்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்தேன்னா பாயிண்டா ஸ்னாப் ஆகும். ஓகே, கிரிட் எடுத்துறேன். ஸோ பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ ரைட் கிளிக் பண்ணி வெர்டிசஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கூட அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப் ஆகும். ஸோ இது பாயிண்ட் ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். தெரியுதா? ஸோ கரெக்டா இப்படி ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈஸியா இதை வந்து நீங்க அலைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் ஸ்னாப் கொடுத்துருக்கேன். ஸோ பாயிண்ட் ஸ்னாப் பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்னாப் ஆகும். தெரியுதா? ஓகே, ஸோ டு த கார்னர் பாயிண்ட்ஸ் ஈஸியா நீங்க ஸ்னாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்னாப்பிங் பண்றதுனால நம்மளுக்கு யூஸ் என்ன அப்படின்னா ஈஸியா நம்ம அலைன் பண்ண முடியும். சரியா? ஸோ கர்வ் ஸ்னாப் வேணும் அப்படின்னா நம்ம கர்வ்ஸ் போட்டு நம்ம ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்னாப் டு வியூ பிளேன் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்னாப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எ லைவ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட்டீங்கன்னா அதை நீங்க லைவா பண்றதுக்கு லைவா இது மேல நீங்க வேற ஏதாவது ஆப்ஜெக்டோ இல்லாட்டி கர்வ்ஸோ கிரியேட் பண்றதுக்கு இந்த லைவ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஆப்ஜெக்டா மாத்திட்டு ஐ கேன் டிரா அ கர்வ் ஆன் த சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் மேல ஈஸியா நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கர்வ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ அதே ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர இட் வில் நாட் கோ அவுட். ஓகே, ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த லைவ் ஆப்ஜெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணாலும் செலக்ட் ஆகாது. இந்த லைவை ரிலீஸ் பண்ற வரைக்கும் இட் வில் பி தேர். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்வ் ஸ்னாப்பிங். ஓகே, ஸோ ஒரு கர்வ் வந்து நான் டிரா பண்றேன். ஸோ இதுல போயிட்டு இங்க ஒரு டாப் வியூல ஐம் கோயிங் டு கிரியேட் அ கர்வ். இது வந்து இபி கர்வ் சொல்லுவாங்க. இந்த கர்வ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இது வந்து கர்வ்ஸ்லயும் சர்ஃபேஸ்லயும் இருக்கும். ஓகே, சர்ஃபேஸ் ஷெல்ஃப்லயும் இபி கர்வ் எடுத்து ஐ ஹவ் கிரியேட்டட் இட். ஓகே, ஸோ இபி கர்வ் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா கர்வ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு கர்வை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பாலிகான்ஸ்குள்ள போயிட்டு ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கியூப் எடுத்துட்டு ஒரு கியூபை வந்து டிரா பண்றேன். ஓகே, ஸோ இந்த கியூபை வந்து இந்த கர்வ் கூட ஸ்னாப் பண்ண போறேன். இதுல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஸ்னாப். ஓகே, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ W பிரஸ் பண்ணிட்டு இப்போ டாப் வியூக்கு போறேன். ஓகே, டாப் வியூ போயிட்டு ஜஸ்ட் கோ ஹியர் நியர் டு த கர்வ். கர்வ் கூட ஸ்னாப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பொறுமையா மூவ் பண்ணீங்கன்னா இந்த கர்வ்லயே ஸ்னாப் ஆயிட்டு அந்த கியூப் வந்து மூவ் ஆயிட்டே வரும். பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதுல இருந்து வெளியில வரணும்னா ஜஸ்ட் இந்த ஆரோஸ் பிரஸ் பண்ணி நீங்க வெளியில கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லாம நீங்க கொஞ்சம் நியர் டு த கர்வ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, மூவ் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ தெரியும். ஓகே, ஸோ இந்த கர்வ்லயே ஸ்னாப் ஆகி வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்வ் ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கர்வ் ஸ்னாப்பிங்கோட நம்ம சாப்டர் முடியுது. நீங்க இந்த சாப்டர்ல என்னென்ன பாத்தீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, செலக்ஷன் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க. ஓகே, மூவ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்றது எப்படின்னு பாத்தீங்க. பைவட், ஒரு ஆப்ஜெக்டோட பைவட்டை வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்றது அப்படின்றத பாத்தீங்க. எப்படி மூவ் பண்ணலாம், இன்சர்ட் பிரஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு பைவட் பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணி வேற இடத்துல வைக்கலாம் அப்படின்றத பாத்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி டூப்ளிகேட் எடுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேனல் பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க. அண்ட் ஆல்சோ ஆட்ரிபியூட், லாஸ்டா நம்ம ஸ்னாப்பிங் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.